நண்பர்களே, நம்ம இவ்வளோ நாள் பல்லாவர சந்தைக்கு போயிட்டு எலக்ட்ரானிக் கேஜெட் மட்டும் தான் வாங்கியிருப்போம். ஆனால் பல்லாவர சந்தைக்கு இன்னொரு முகம் இருக்குது. அந்த சைடு என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்க, எப்படிலாம் விலை போய்கிட்டு இருக்குது, அண்டு நமக்கு தேவையான எலக்ட்ரானிக் கேஜெட் அந்த பக்கம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு ஏதாச்சும் சுவாரஸ்யமான பொருட்களை வாங்க போகிறோம். ஸோ வாங்க பல்லாவர சந்தைக்கு கிளம்புவோம். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அது அப்படியே சைடு கூடி வந்தோம்னா அந்த பல்லாவரத்தோட இந்த பேக் எண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே காய்கறிகள் விற்றுட்ருக்காங்க. நம்ம அந்த பக்கம் வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்டு, சட்டை அது இதுலாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காய்கறி கடை தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 மணி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் போகிறேன். ஸோ அப்போ தான் கடையெல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காய்கறிகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவன் மளிகை பொருட்கள் போட்டால் தான் இது எக்ஸ்பயர் ஆனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த காய்கறி கடையில் பார்க்கும்போது இந்த கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, காய்கறி மார்க்கெட்டு, அதில் ஒரு மினி மார்க்கெட் மாதிரி தெரியுது. ஸோ காலையிலே எல்லாம் தேங்காய் இங்கான்னு வச்சுட்டு இருந்தாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து முட்டை தேவைப்படுது. நம்ம பழைய வெளியில் சொல்லியிருப்போம், ஊரில் வந்து கோழி வளர்க்குறேன், முட்டை வாங்கி வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பேன். ஊரில் பார்த்தீங்கன்னா கிராமம் கோழியெல்லாம் அசால்ட்டாக வளர்க்கலாம். ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே மண்ணை பார்க்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. கோழிங்களெல்லாம் விட்டால் என்ன ஆகுன்னு தெரில. நான் சென்னையில் இது வரைக்கும் வந்து கோழியே பார்த்தது கிடையாது, பல்லாவரசமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி போனப்போ முட்டை கடை இருந்துச்சு. நம்மக்கிட்ட கோழி இல்லை, ஆனால் வெறும் முட்டையை வாங்கி வச்சு இந்த குண்டு புழுப்பு இருக்குல்ல, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட செல்சியஸில் நம்ம எரிய விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹீட்லேயே அந்த கோழி முட்டை வந்து குஞ்சு பொரிச்சிடும். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பல்லாவர சந்தையில் முட்டை வாங்க வந்தேன். இந்த முட்டை பார்த்திங்கன்னா 10 ரூபா சொல்கிறாங்க. இந்த மாதிரி முட்டை வாங்குறது மேட்டர் கிடையாது. இந்த முட்டையை வச்சு குஞ்சு பொரிக்க வைக்கணும். அதுக்கு முட்டைக்குள்ளே கரு இருக்கணும். கோழி முட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுக்கணும், அழுங்காமல் குழுங்காமல் அப்படி கொண்டு வரணும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இது ஃபாலோ பண்ணியிருக்கான்னு தெரியல. இருந்தாலும் 4 முட்டை வாங்கினோம். அந்த முட்டைகளை வச்சு நம்ம குண்டு பல்ப் மூலமாக கோழி குஞ்சு பொரிக்க வச்சோமா இல்லையா அப்படிங்கிறத நான் ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்த கடைக்கு போனோம். அங்கே பாருங்கள், எல்லாம் சீப்பு அது இதுன்னு வச்சுருக்காங்க. எது எடுத்தாலும் 10 ரூபா கம்மியான ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு கடையில் கருவாடாக குமிச்சு போட்டிருக்காங்க. விதவிதமாக மீனில் கருவாடு இருக்குது. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் சொன்னாங்க. நமக்கு இந்த மளிகை பொருட்கள்லாம் தெரியாது, ஆனால் லூஸில் வாங்கிக்கலாம். 20 ரூபா 30 ரூபா கூட தனித்தனியாக லூஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காய்கறி கடை, கருவாட்டு கடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு கடை ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கவரில் கட்டி மூட்டை மூட்டையாக விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு பார்த்தா பயங்கரமான சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன சம்பவம்னா, இந்த பல்லாவர சந்தை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த பாதையில் இவ்வளோ கடைகள் இருக்குது, எப்போயுமே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து வண்டி போகிறதுக்கான ஒரு பாதை. ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த ரோடோட 2 சைட்லேயும் கடைகளை போட்டதுனால அதனாலவே பெரிய பெரிய வண்டியில் இதில் போக முடியாது. ஸோ வர்றவங்க போகிறவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி வழக்கமாக நடக்கிற ஒரு சண்டை தான் இது. ஓகே, சந்தையில் சண்டையும் பார்த்துட்டு காய்கறி கடையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ தான் நம்ம சந்தையோட மெயின் பகுதிக்கு போக போகிறோம். ஸோ இங்கேருந்து தான் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு லென்த்தாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு கடையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குருவிகள் விற்றுட்டு இருந்தாங்க. குருவி, கிளி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகழகாக இருக்குன்ட்டு அதிலே இலை போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கூண்டோடு பார்த்தீங்கன்னா 700 ரூபா சொன்னாங்க. காலையிலே வந்துட்டு ஒரு ஐயா வாங்கிட்டு போனார். 2 ஜோடி பறவை பார்த்தீங்கன்னா 200 ரூபா 300 ரூபா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் என்ன குருவின்னு தெரில. வாய் பார்த்தீங்கன்னா கிளி மாதிரி இருக்குது, உடம்பு வேறு மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட குருவியெல்லாம் யார் வாங்கி வளர்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூக்கடைகளாக வச்சுருந்தாங்க. நிறையா ரோஜா பூ செடி, அப்புறம் விதவிதமான பூக்கள் நிறைய இருந்துச்சு. இந்த ஊரில் எல்லாம் நர்சரிங் கார்டன் இருக்கும், அதே போல் தாங்க இங்கே 4-5 கடை வந்து அடுத்தடுத்து இருந்துச்சு. நம்ம எவ்வளோ நாள் பல்லாவர சந்தைக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோமா? ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. இதை வாங்குறதுக்கும் நிறைய பேர் வர்றாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் வருவாங்க போல் அப்படின்ட்டு. ஸோ பல்லாவரத்தில் ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு கடை இருக்கும் போல். இது எந்த பக்கம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அங்கிட்டு பல்லாவரத்துலேருந்து வரோம்ல, அந்த மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூக்கடைகளாக இருந்து உள்ளே வர்றதுக்கே நல்லா ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலில் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து அப்படியே போனால் அங்கேயும் சில குருவிகள், அப்புறம் கோழி குஞ்செல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா குஞ்சும் தூங்கிட்டு இருக்கா இல்லை எதுவும் ஃபீவரானு தெரில. ஒரு சில குஞ்சுகள் ஆக்டிவாக இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்களா கூடு தனியாக விற்றுட்ருக்காங்க ஒரு கடையில். இதெல்லாம் 300 ரூபா 400 ரூபா
இந்த மாதிரி டிசைனாக இருந்துச்சு. அந்த பக்கமும் ஏதோ சிட்டுக்குருவி மாதிரி வச்சுருந்தாங்க. இறைய போட்டு நல்லா வச்சுருக்காங்க. நல்லா தின்னுக்கிட்டு ஜாலியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கே. அடுத்து தான் ஒரு ஆயா வந்து கோழிங்களை விற்றுட்டு இருந்தாங்க. இவங்க வீட்டிலேயே வளர்த்து வெள்ளிக்கிழமை மட்டும் இங்கே வந்து விற்பாங்க போல். எல்லாமே நாட்டுக்கோழி தான் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த கோழி கேட்டேன், இது முட்டை ஓடிட்டுருக்குப்பா, வேணா தூக்கிட்டு போ அப்படி சொன்னாங்க. சென்னையில் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாட்டுக்கோழியை தொட்டு பார்க்குறேன். பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பூனை விற்றுட்டு இருந்தாங்க. கீழே ஒரு 3 பூனை தூங்கிட்டு இருக்குது. மேலே ஒரு பூனை பார்த்தீங்கன்னா என்னத்தையோ யோசிச்சுட்டு இருக்கு அந்த பக்கம் படுத்துக்கிட்டு. நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டில் முயல் குட்டிகளை அடைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா அதுக்குன்னு இப்போ ஒரு இலையை போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கோழிகள். இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா கோழி, ஆடு, நாய், பூனைன்னு சொல்லிட்டு நல்லா கலகலன்னு வச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்களா 4-5 ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டு வந்து ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 பேர் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கிட்டு பார்த்தா வாத்து, வான்கோழி, நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. வாத்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது ஈமு கோழியா என்னன்னு தெரியல, அந்த கழுத்தில் முடி இருக்காது அப்படிப்பட்ட கோழி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை பூனை, கருப்பு பூனை தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் எல்லா கடையிலையும் பூனைகள் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு என்னத்தையாச்சும் யோசிச்சுட்டே கிடக்கு. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, அப்புறம் இந்த மாதிரி கரையர்னு ஒரு கோழியை வைக்காங்க. இது என்ன கோழின்னே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சண்டை கோழியை பார்த்துட்டு இருந்தார். இது அந்த கடையில் விற்கிறாங்க. இவர் வாங்க போகிறாரு போல். அதனால் காலை தொட்டு பாட்டு எவ்வளோ தெம்பாக இருக்குது என்னன்னு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட கொடுத்து நிற்க விடுங்க, ஓட விடுங்க அப்படின்லாம் சொன்னார். ஸோ சண்டை கோழி வாங்கும்போது நிறையா ரூல்ஸு அதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த சண்டை சேவலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 சொன்னார். தம்பி வந்து கொஞ்சம் பேரம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. ஸோ அவர் வந்து இதுக்குன்னே காசு எடுத்து வச்சு இந்த கோழி வாங்க வந்திருக்காரு பல்லாவரம் சந்தையில். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். சண்டை சேவல் தனியாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து சும்மா நாட்டுக்கோழி அப்படின்னு வளர்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்குன்னே தனி ஸ்பெசிஃபிக் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. ஆடுகளம் படத்தில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான். அடுத்து இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நாய் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த கெட்டி போட்டிருக்காங்களே, இது யாரோ வளர்க்குற நாயின்னு பார்த்தா அதை விற்பனைக்கு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருப்பு நாய், அப்புறம் இது பேர்லாம் என்னன்னு தெரில, நாட்டு நாயும் இருந்துச்சு, இப்படிப்பட்ட நாய்களும் இருந்துச்சு, கீழே பூனைகளும் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் இருக்கிற இந்த பஞ்சாக இருக்குல்ல, இந்த நாயும் சேலுக்கு தானாமா. இந்த 2 நாய்க்குமே அவர் வந்து லைசன்ஸு, லாஸ்ட்டாக நாய்க்கு எப்போ ஊசி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான புக்கு எல்லாமே வச்சுருக்காரு. இந்த நாயை வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் கடையிலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அழகான குட்டி நாய் ஒன்று வச்சுருந்தார். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக சைலண்ட்டாக இருந்துச்சு. அது பாருங்களேன் எப்படி பார்க்குதுன்னு. இந்த குட்டி நாய், பூனை இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2000 3000 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்து விற்றுட்டு இருந்தாங்க. நாய் கடையை முடிச்சுட்டு வந்தால் அடுத்து மீன் கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மீன் வளர்க்குறதுக்கான தொட்டி, அப்புறம் சின்ன பாட்டிலில் இந்த ஸ்பைட்ரு மீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாதுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பல்லாவரத்தில் வந்து பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா சின்ன பசங்க பெரிய ஆட்கள்னு சொல்லிட்டு எல்லாமே மீன் வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ குட்டி போடுமாம்ல, நிறைய கதை பேசிட்டு ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கே வைக்கிற அந்த மீன் தொட்டி, அதுக்கு போட வேண்டிய இறைகள், மீனுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக அந்த கடையை வச்சுருப்பாங்க போல். ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இவ்வளோ இது முடிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டென்ட் போட்டுட்ருக்குமே, இந்த பழைய ஸ்க்ராப் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் போட்டு ஊற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நாய், கோழி அப்படின்னு அழகழகாக ஒரு உயிரினங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுக்குள்ளே பார்க்க வந்ததும் இது எல்லாமே ஸ்க்ராப்பு, செத்து போன கண்டிஷன் தான் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. அந்த இடத்த விட்டு வரத்தோம்ல, பாருங்களேன் அங்கே பூச்செடி வச்சுருக்காங்க, எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து இந்த எலக்ட்ரானிக் கண்டென்ட் பார்க்க வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய FM ரேடியா, ஹோம் தேட்ரு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கொசன்னு கிடந்துச்சு. இங்கே தேடி பார்த்ததில் ஒரே ஒரு கேஜெட் மட்டும் நல்லா இருந்துச்சு. எனக்கு இதை வாங்கி என்னென்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுதான் இந்த மியூசிக் பிளேயரு. இது வந்து USB டைப், அது மூலமாக சார்ஜும் ஏற்றிக்கலாம். இதை வந்து பென்ட்ரைவும் யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சின்ன டிஸ்பிளே இருக்கும், சைடில் பட்டன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டிவைஸை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு வந்தால் இங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் திருவிழாவில் கட்டுவாங்களே அந்த மாதிரி லைட்டை போட்டிருக்காங்க. இப்போல்லாம் LED வந்துருச்சு. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் டிசைனு, ரோஜாப்பூ டிசைனு, அதுக்குள்ளே ஒரு குண்டு புழுப்பு வச்சுருப்பாங்க. இந்த குண்டு புழுப்பெல்லாம் ஆட்டையை போட்டு நான் பேட்டரியில் எரிய வைப்பேன். அதெல்லாம் ஒரு காலம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
அப்புறம் ஒரு ஜியோ ஃபைபர்னு நினைக்கிறேன். அது வந்து அப்படியே புதுசாக இருக்குங்க. அந்த லேபில் கூட இன்னைக்கு கிரிக்கல இங்கே பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதை வந்து யாரோ ஸ்க்ராப் கண்டிஷனில் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க, அதனால் அந்த அண்ணாச்சி வாங்கலை, அப்படியே வச்சுட்டு போயிட்டார். அப்புறம் சாம்சங் மானிட்டர் ஒன்று பார்த்தேன். இது வந்து இந்த வளைஞ்சிருக்கும்ல கவ் டிஸ்பிளே அந்த மாதிரி இது கேமிங் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது எவ்வளோன்னு கேட்டேன், 1000 ரூபா சொன்னார். ஆனால் இது வந்து ஃபால்ட்டு ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனாலவே டிஸ்பிளேயும் பார்த்தேன், டிஸ்பிளேயும் உடஞ்சிருக்கு, ப்ளஸ் உள்ளுக்குள்ளேயும் ஃபால்ட்டுன்னு சொன்னார். இது வாங்கி ஜஸ்ட்டு பேனலுக்கு மட்டும் வச்சுக்கலாம், பெரிய பிரயோஜனம் எதுவும் கிடையாது. அப்புறம் ஒரு கடையில் வந்து இந்த பழைய ஐஃபோனு ஐபேடெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாமே ஸ்க்ராப்பாக இருக்கும், ஒரு சிலது ஒர்க் ஆகும். அந்த ஐயா கடையில் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஐபேடு ஒன்று வாங்கியிருந்தார். இது செகண்ட் ஜென்ரேஷன் நினைக்கிறேன். ஸ்லிம் மாடல் நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமாக இதில் வந்து ஐக்ளோட் லாக் இல்லை, பெருசாக டேமேஜ் இல்லை, பேட்டரி நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 சொன்னார். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் தான், யூடியூப் எடுக்கிறது பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 1800 பேரம் பேசி வாங்கியாச்சு. கேமரா குவாலிட்டிலாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இன்பில்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 30 GB கிட்ட கொடுத்துருக்காங்க. சும்மா நோட்ஸ் படிக்கிறதுக்கு, ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு இது பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, ஹேங்கே ஆகலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பழைய ஐபேடு வாங்க வந்தீங்க அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் நமக்கு வாட்ஸ்அப்லாம் வருமானு தெரியாது. வாட்ஸ்அப் வராது, யூடியூப் வராது, க்ரோமில் தான் பார்க்க முடியும். முக்கியமாக யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் ஒர்க்கே ஆகாது, அது ஐஃபோன்லேயே ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச வர எப்போயாச்சும் ரேர் கண்டிஷனில் தான் இந்த மாதிரி ஐக்ளோ லாக்கு, எந்த லாக்கு இல்லாமல் ஐபேடு கிடைக்கும். ஸோ அப்படி கிடச்சுன்னா இதெல்லாம் பார்த்து வாங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் கடை தான், அங்கிட்டலாம் போகிறவங்க அதை வந்து நான் பார்ட் 2ல் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பல்லாவர சந்தையில் எலக்ட்ரானிக் கண்டென்ட் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ வழக்கம் போல் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட் என்னென்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கூல்பேட் மொபைல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆரம்பத்தில் அவங்க தான் வந்து 5000 ரூபா 4000லாம் ஃபோன் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் சேல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரில, அந்த கம்பெனியை காணும். ஸோ அப்படிப்பட்ட மொபைலை வந்து நம்ம ஸ்க்ராப் கண்டிஷனில் எடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஐஃபோன் 4S வந்து நம்மக்கிட்ட 2 இருக்குது. ஒன்று நம்மளோடது, இன்னொன்று வந்து இங்கே வாங்கினது அந்த மாதிரி ஸ்க்ராப் தான். ஸோ இதை எப்படி ரீஸ்டோரேஷன் பண்ணோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ வரும்.